திருநர் உரிமையை கட்டுப்படுத்தும் ஒன்றிய அரசின் சட்டத்திருத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. திருநர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு திருத்தச் சட்ட மசோதாவை கடந்த மார்ச் மாதம் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசு அறிமுகம் செய்தது. பின்னர் அம்மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் மாவட்ட மருத்துவமனையில் பாலினத்தை உறுதிப்படுத்தும் மருத்துவ சான்றிதழ் பெற்றால் மட்டுமே திருநங்கையருக்கான சலுகைகள் நலத்திட்டங்களை பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருநர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு திருத்தச் சட்ட மசோதா திருநர்கள் தங்கள் பாலினத்தை தாங்களே அடையாளப்படுத்திக் கொள்ளும் அடிப்படை உரிமையை பறிப்பதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் நாளை விசாரணைக்கு வருகிறது. திருநர் உரிமையை கட்டுப்படுத்தும் ஒன்றிய அரசின் சட்டத்திருத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. திருநர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு திருத்தச் சட்ட மசோதாவை கடந்த மார்ச் மாதம் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசு அறிமுகம் செய்தது. பின்னர் அம்மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் மாவட்ட மருத்துவமனையில் பாலினத்தை உறுதிப்படுத்தும் மருத்துவ சான்றிதழ் பெற்றால் மட்டுமே திருநங்கையருக்கான சலுகைகள் நலத்திட்டங்களை பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருநர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு திருத்தச் சட்ட மசோதா திருநர்கள் தங்கள் பாலினத்தை தாங்களே அடையாளப்படுத்திக் கொள்ளும் அடிப்படை உரிமையை பறிப்பதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் நாளை விசாரணைக்கு வருகிறது. திருநர் உரிமையை கட்டுப்படுத்தும் ஒன்றிய அரசின் சட்டத்திருத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. திருநர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு திருத்தச் சட்ட மசோதாவை கடந்த மார்ச் மாதம் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசு அறிமுகம் செய்தது. பின்னர் அம்மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் மாவட்ட மருத்துவமனையில் பாலினத்தை உறுதிப்படுத்தும் மருத்துவ சான்றிதழ் பெற்றால் மட்டுமே திருநங்கையருக்கான சலுகைகள் நலத்திட்டங்களை பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருநர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு திருத்தச் சட்ட மசோதா திருநர்கள் தங்கள் பாலினத்தை தாங்களே அடையாளப்படுத்திக் கொள்ளும் அடிப்படை உரிமையை பறிப்பதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் நாளை விசாரணைக்கு வருகிறது.